டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் டீ கடை கார போண்டா, அதுவும் திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பராக போட போகிறோம். இந்த கார போண்டாவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே 2 விதமான பருப்பை வச்சு தான் போடுவாங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரே பருப்பில் போட போகிறோம். அதுவும் செம்மையாக சாஃப்டாக வர மாதிரி போட போகிறோம். ஈவினிங் டீ டைமில் போண்டா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் திருநெல்வேலி கார போண்டா தான் பண்ண போகிறோம். கார போண்டா பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பட்டாணி பருப்பு தான் எடுத்துருக்கோம். பட்டாணி பருப்பு 1/4 கிலோ எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 4 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து போண்டாவுக்கு நம்ம கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறோம். கிரைண்டரில் ஆட்டினா தான் நமக்கு நல்லா மாவு நல்லா பொங்கி வரும். நிறையாவும் அந்த அவுட்டன் அந்த வடை வந்து எண்ணிக்கை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சோம்னா நமக்கு அரைச்சி தான் கொடுக்கும் மாவு. ஆனால் கிரைண்டரில் தான் நமக்கு நல்லா ஆட்டி கொடுக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 கிலோ பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த கார போண்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கிலோ பருப்பு தான். பட்டாணி பருப்பு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது. நீங்கள் இந்த பட்டாணி பருப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட வாங்கிக்கலாம். கடலைப்பருப்பையும் இதே அளவு மாதிரி நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு கார போண்டாவாக போட்டுடலாம். பொதுவாக கார போண்டாவுக்கு வந்து இந்த பட்டாணி பருப்புலேருந்து ஒரு 1/4 உளுந்து சேர்த்து தான் நம்ம போடுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த உளுந்து சேர்க்காம அந்த கார போண்டா எந்த அளவுக்கு நைஸாக சாப்பிட்டா நல்லா மொறுன்னு மென்மையாக இருக்கிற மாதிரி போட போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம பட்டாணி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சதை கிரைண்டரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிரைண்டரை ஓட்டி மாவு பக்கமாக ஆட்டிக்குவோம். இப்போதைக்கு நம்ம வந்து தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அந்த பருப்பை பூரா நல்லா அரைச்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பக்குவமாக பொசுன்னு மாவு ஆட்டி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு 3 நிமிஷம் ஓடிடுச்சு. 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு ஓடி இருக்குது. அப்பப்போ லேசாக அந்த மாதிரி சைடெல்லாம் வலிச்சு விடுங்க. நல்லா மாவு ஓடட்டும். பட்டாணி பருப்பு வந்து நல்லா ஊறிடணும். தண்ணியாக ஊறினா தான் நமக்கு நல்லா அரைச்சி வரும். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் குறைச்சி ஊற போட்டிங்கன்னா அது வந்து நமக்கு பருப்பு நல்லா நைஸாக அரைச்சி வராது. அதனால் குறைஞ்சி 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறியே ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா நைஸாக ஆடி வரும். பார்த்திங்கன்னா அந்த 3-4 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டியாக ஓடின பிறகு தண்ணி இப்போ நமக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில் தான் நம்ம தண்ணியே சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே பருப்பில் தண்ணி சேர்க்காம தான் ஓட விட்ருக்கோம். இப்போ ஒரு 50 ml மட்டும் சேருங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல, இந்த தண்ணியிலே நல்லா மாவு ஓடி வரட்டும். அப்பப்போ மட்டும் நல்லா கலந்து விடுங்க. ஊற்றின தண்ணியே போதும். இப்போ நல்லா மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடணும். அதுக்கு பிறகு தோண்டும் போது நான் என்ன பக்குவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக மாவு ஓடுற டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஓடிடணும். லேசாக அந்த பரபரப்பு இருக்கும். ஆனால் மாவு நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி இந்த மாதிரி ஓடிடும். இப்போ நம்ம மாவை தோண்டிடலாம். இப்போ தனியாக நம்ம பாத்திரத்தில் தோண்டிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு தோண்டும் போது. நம்ம ஒரு தடவை 50 ml தண்ணி சேர்த்தோம்ல, அவ்வளவுதான். அதுக்கடுத்து தண்ணி சேர்க்கலை. இதே இது நம்ம சமையற்கடலை பருப்பில் பண்ணோம்னா தண்ணி ரொம்ப பார்த்து கவனமாக சேர்க்கணும். அது வந்து ஏற்கனவே பருப்பு வந்து நைஸாக இருக்கும். சீக்கிரம் வேகமாகவும் 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. அவ்வளோ சீக்கிரம் ஓடிடும். தண்ணியை வந்து அதுக்கு இதை விட குறைவாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அதை பக்குவமாக மாவை ஆட்டி எடுத்துக்கிறணும். இப்போ எல்லாத்தையும் நான் வலிச்சு எடுத்துகிட்டு இதில் எப்படி மிக்சிங் போடணும், எப்படி போண்டா போடணும் சொல்கிறேன். கார போண்டாவுக்கு கச்சிதமாக மாவை அரைச்சி நம்ம தோண்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா சின்னதாக பல்லாரி 2 பல்லாரி தான். அதை நம்ம வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். போண்டா பொறுத்தளவில் வந்து வெங்காயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். சின்னதாக இந்த சைஸில் ஒரு 2 பல்லாரி இருந்தால் போதும். இந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு சேர்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை மல்லி ரெண்டுமே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கொத்து மல்லியில் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் எது போட்டாலும் சரி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் 100 அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் தான் ஒரு பாதி மாவு மட்டும் முதல்ல சேர்த்துக்குவோம். ஒரு 50 கிராமுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். போண்டா பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து மாவு ஆட்டியாச்சுன்னா சட்டுன்னு போட்டுடணும். லேட் பண்ணக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அப்படியேவும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே மாவு கொஞ்சம் உப்பி வர ஆரம்பிச்சிடும், புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் நம்ம மாவு இந்த மாதிரி பிசைகிற நேரத்துக்குள்ளே எண்ணெய் சுட வச்சிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிடணும். போதும். இப்போ நமக்கு போட்ட அரிசி மாவே சரியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா அரிசி மாவு தேவைப்படலை. அதனால் ஒரு 50 கிராமே நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது.
உப்பு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு பிசைஞ்சாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு பிசைகிற பக்குவம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நமக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் போண்டாவை. தண்ணியை தொட்டுட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க. அதாவது தண்ணியை வந்து ரொம்பவும் குழ குழன்னு ஆக்காமல் நல்லா உதறிட்டு அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுங்க. சின்ன சின்ன போண்டாவாக கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அப்படியே எடுத்து வலிச்சிட்டு அப்படியே போட்டுருங்க. அதாவது போண்டா பொறுத்தளவில் வந்து நம்ம சைஸே கிடையாது, ரொம்ப ஈஸி. அப்படியே எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான். உளுந்த வடை தான் நம்ம வந்து சைஸாக எடுத்து தட்டி போடணும். ஆனால் போண்டா பொறுத்தளவில் அப்படியே மாவு எடுங்க. நம்ம என்ன போடுறோமோ அதுதான் சைஸு, அதுதான் போண்டா. மாவு ஆட்டுறது ஈஸி, எடுத்து போடுறது ஈஸி, சாப்பிட்றதும் ரொம்ப ஈஸி. டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து இதை நம்ம போண்டான்னு சொல்லுவோம். ஆனால் திருநெல்வேலி பக்கம் இதை கார வடைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரே வடை தான், ஆனால் பேர் மட்டும் வித்தியாசப்படும். நம்ம இங்கே கார வடைன்னா நம்ம வேறு வடையை கையில் தூக்கி கொடுப்போம். ஆனால் அங்கே வந்து கார வடைன்னு கேட்டிங்கன்னா இந்த போண்டாவை தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம போண்டாவை உருட்டி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா 2 நிமிஷத்தில் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பி குச்சி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எல்லாத்தையுமே திருப்பி விட்டுறலாம். இது வந்து வெளியில் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளுக்கு வந்து நல்லா சாப்பிட்டா சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் போடும்போது இப்போ நம்ம போண்டாவை திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஜல்லிக்கரண்டி போட்டு அப்படியே நல்லா எண்ணெயில் சுற்றி விடுங்க. அப்படியே எல்லா பக்கம் புரண்டு நல்லா செவந்து வரட்டும். இப்போ போண்டா எடுத்து போட்டு மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ போண்டா ரெடி ஆகிற வரைக்கும் நமக்கு 5 நிமிஷம் ஆயிரும். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த லேசான பபுள்ஸே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை ரொம்ப நிற்கிற வரைக்கும்லாம் எடுக்க வேண்டாம், அது ரொம்ப முருகிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்த உடனே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்டைலில் திருநெல்வேலி கார போண்டா அருமையாக தயாராகிருக்கு. மேலே நல்லா முறுன்னு அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த சொரப்பாக முறுன்னு நல்லா அருமையாக இருக்குது. பிச்சு சாப்பிடும்போது மேலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளுக்க மாவு வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 விதமான சுவை நல்லா அருமையாக இருக்கும் இந்த மெத்தடில் போடும்போது. அந்த எண்ணெயில் வெந்த பச்சை மிளகாய் அப்படி சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிட்டு இதே மாதிரி சாப்பிடுறது ரொம்ப அருமையாக இருக்கும். போண்டா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. நீங்கள் திருநெல்வேலி போக வேண்டாம், சென்னை போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எல்லா ஊருமே சேர்ந்து உங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி சுவையில் ஒரு சூப்பரான போண்டா செய்து சாப்பிட்லாம். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.